சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். ஆனால் அந்த தலைநகரத்தையே ஆட்டி படிக்கிறது ரவுடிகளும் அரசியல்வாதிகளும் தான். சென்னையில் எந்த பக்கம் பார்த்தாலும் கொள்ள கற்பழிப்பு பழிக்க பழி இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு மரத்தை வெட்டும் போது அதோட ஆணி வேரில் சேர்த்து அறுத்தாதான் அந்த மரம் திரும்ப முளைக்காது. என்னடா எங்க பார்த்தாலும் சேதுபதி நியூஸா இருக்கு, யாருடா அவன்? மச்சான், அந்த மாதிரி சத்தமா பேசுறத சுத்தி அவங்க இருக்காங்க, போயிட்டே இருப்பாங்க. என்னடா சொல்ற? அவர் அவ்வளவு பேர் ரவுடியா? தமிழ்நாட்டுல இருக்கிற பாதி ரவுடிங்க அவர் கண்ட்ரோல் தான் இருக்காங்க. உனக்கு தெரியாதா மச்சான்? அப்படியா? இப்ப எங்கடா இருப்பாரு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மச்சான், வீட்டுல சின்ன மீட்டிங்ல இருப்பாருடா. இவன் பேரு சேது. ஒட்டுமொத்த சென்னையவே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற பெரிய ரவுடி. காசிங்க தெரியலன்னு இவன் ஒத்த கண்ண சேதுவோட இன்ஃபார்மர். சேதுக்கு எதிரா யாருன்னா செயல்பட்டா இவன் கண்ணில் தப்பிக்கவே முடியாது. கால் பண்ணு. இதோ பண்றேன்னு. ஹலோ காசி, எங்க இருக்க? அண்ணன் உன்னை உடனே வர சொல்றாரு. சரி வா. இங்கதான் வரான்னு. இவன் பேரு காசி, சேதுவோட நம்பிக்கையான அடியாள். இவன் சேதுவோட ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம். சேதுவுக்காக நிறைய கொலைகளை பண்ணியிருக்கான். சேதுவை தொடணும்னா இவனை முதல்ல தாண்டணும். காசி எங்க போயிருந்த? இல்லைண்ணா, அந்த பொண்ணு பத்திர மாதிரி ஆச்சா, அதான் பாத்துட்டா. கடைசியில அண்ணன் சொல்லிட்டு தட்டை காமிச்சிட போறா. அப்படின்னா எதுவும் இல்லைண்ணே. எப்படின்னா போ. ஆமா, ஓட்டேரியில என்ன நடந்துச்சு? ஆமாண்ணே, ஓட்டேரியில் ரகு கட்டப்பஞ்சு பண்ணிட்டு இருக்கான். அது கேட்கலாம் போனா பூரா போலீஸ்காரங்க இருக்காங்க. அதான் வந்துட்டானு. அப்புறம் சொல்றான்னு சேது பார்த்து எனக்கு பயம்ட்டு அவனை அங்கேயே வெட்டி இருப்பேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படின்னு தானே வந்துட்டேன். இவன் பேரு ஓட்டேரி ரகு. கையில நிறைய காசு வைக்கிற ஒரு பணக்கார ரவுடி. சேதுவுக்கு எதிராக இருக்கிற ஒரே ரவுடி இவன் தான். அதனால சேது இவனை எப்படியாவது போட்டு தரணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். காசி, ஜனங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை. அது போயிடுச்சுன்னா நம்ம பழுப்பு சிரிப்பா சிரிச்சிடும். புரியுதுண்ணே. ராஜுக்கு போனை போட்டு ரகு நான் ஆஃப் பண்ண சொல்லு. ஏன்னு நான் முடிக்கிறேன்னு. ரகு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. போலீஸ் எல்லாம் அவன் பக்கம் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம காசு அவங்ககிட்ட நிறைய பொருளுது. நீ செஞ்சனா அது நம்ம தான் செஞ்சோன்னு கண்டுபிடிச்சிருவோம். இதுக்கெல்லாம் ராஜு தான் கரெக்ட். ராஜுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவன் அண்ணனை கொண்டு நீங்கன்னு ஒன்னாவது தெரியும். அவன் எப்ப வேணா முதல்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எதிரிய கூட வச்சு அழகு பக்கத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்குடா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். காசை இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. நெருப்பு எப்போனாலும் வெடிச்சு நம்ம பக்கம் திரும்பலாம். புரியுதா? ராஜுக்கு போனை போடு. ஏன்னு ராஜுங்கள ரொம்ப கோவமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, அவன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அவன் பழி வாங்குற பாம்பு, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ எங்கடா இருப்பான்? இப்போ வீட்டில் தானே இருப்பான். ஹலோ ராஜி. இவன் பேரு ராஜி, சேதுவோட தற்காலிகமான அடியாள். 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட அண்ணன் இளங்கோவன் சேதுக்கு எதிராக பத்திரிகை எழுந்தால சேது இளங்கோவனை கொடூரமா கொண்டுட்டான். இதனால சேதுவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருந்து அடியாளாவே இருந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்கான் ராஜி. சேது, காசி, ஒத்தக்கன் இந்த 3 பேருக்குமே விஷயம் முன்னாடியே தெரியும். காசிக்கும் ஒத்தக்கனுக்கும் ராஜியை பார்த்தாலே பிடிக்காது. இருந்தாலும் சேது தனக்கு இருக்கிற ஒரே ரவுடி ரகுவை போட்டு தள்ளிட்டு
அதுக்கப்புறமா ராஜியை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். ராஜிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவனோட உயிர் நண்பன் பிரபு மட்டும்தான். சேதுவால பிரபுவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா அவன் கூடவே இருந்து பழி வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கான் ராஜி. சேதுவா இந்த ரகுவா வர பார்த்துக்கலாம். இந்த ரகுவை யாராலையும் அழிக்க முடியாதுடா. காசை ரகு போட்ட சேது ராஜி இனங்களுக்குள்ள நடக்க போறதுதான் இந்த ரவுட்டிரம்.